ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோனோ அப்படிங்கிற பேக்அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வச்சு ஒரு பேக்அண்ட் எப்படி கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேசிக்ஸாக ஏபிஐஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். பன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேக்கேஜ் மேனேஜர். எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம நோட் ஜேஎஸில் எக்ஸ்பிரஸில் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்பிஎம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம வந்து பன் யூஸ் பண்ணுறோம். என்ன ப்ரோ என்பிஎம் இருக்குது அதையே நம்ம யூஸ் பண்ணிடலாமே, பிறகு எதுக்கு பன் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் சில ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னோட பன்.com அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா அவங்க நிறைய கிளைம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நோட் ஜேஎஸே ரீப்ளேஸ் பண்ணும், என்பிஎம்மை ரீப்ளேஸ் பண்ணிடும், என்பிஎம்மை கம்பேர் பண்ணும்போது 30x ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்குது. இதை நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு டேபிள் மாதிரியும் வச்சுருக்கேன். இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது, இது என்ன லாங்குவேஜில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜிக் அப்படிங்கிறது ஒரு லோ லெவல் லாங்குவேஜ், ஸ்ட்ரைட்டாக வந்து மிஷினுக்கு போயிடும், அதனால் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பன்னில் இருக்குது. நீங்கள் இந்த பன்.comல போயிட்டு விசிட் பண்ணி யார் யார் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன அவங்க கிளைம் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். பார்த்தீங்கன்னா கிளாud கோட் யூஸ் பண்ணுறாங்க, ரயில்வேல வந்து நம்ம பேக்அண்ட் டிப்ளாய் பண்ணுவோம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பில்ட்னாவே வந்து நிறைய மிடில் வேர்ஸ், ஏபிஐ சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நிறைய கொடுக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருக்கா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பன்னை வச்சு நம்ம வந்து பேக்அண்ட் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை. நம்ம பன்னை வச்சு ரியாக்டில் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனே பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரியாக்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் எழுதுவோம். அதுவே நம்ம ஃபுல் ஸ்டாக்காக எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம பன் வந்ததில் பன்னில் உள்ள ரியாக்ட் ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம்னா அதிலேயே ஃப்ரண்ட் எண்ட் எழுதிக்கலாம், பேக் எண்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம பியூராக கவர் பண்ண போகிறது ஹோனோ வச்சு தான். ஓகேவா? ஸோ பன்னை ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பன்னோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் விண்டோஸ்னால் பவர் செல் வச்சு இந்த கமெண்ட் போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் நம்ம என்பிஎம் வச்சும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஒன்று நீங்கள் இந்த கமெண்ட் வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் npm install -g bun அப்படின்னு போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து பன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா பன் போட்டு -v போட்டிங்கன்னா பன்னோட வெர்ஷன் வந்து என்ன உங்கள் சிஸ்டமில் இருக்குது அப்படிங்கிறத காட்டிடும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டர் நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் வித் விஎஸ் கோட் அப்படின்னு கொடுத்து விஎஸ் கோடில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம் பன்னை வச்சு. ஓகேவா? இப்போ அந்த பன்னை வச்சு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பன் இன்னும் எனக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் லோட் ஆகல. ஆக்சுவலாக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கிட்டப்போட அதாவது கிட்டோட பேஷ் டெர்மினல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பவர் ஷெல் எதுனாட்டும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பன் இனிட் அப்படின்னு கொடுப்பேன். ஓகேவா? பன் இனிட் கொடுத்த உடனேயுமே எனக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. பிளாங்கா இந்த ரியாக்ட் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் ரியாக்ட் வச்சு நம்ம ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது வந்து இந்த ரியாக்டை நம்ம சூஸ் பண்ணோம்னா பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைப்ரரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணி என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோனோ ஏபிஐ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து index.ts தான், அதனால் அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இவங்களே கொடுத்துருக்காங்க எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு. பன் ரன் index.ts அப்படின்னு தான் ரன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கமாண்டை ரன் பண்ணி பார்க்கலாம். நான் டைப் பண்ணிடுறேன் பன் ரன் index.ts. இப்போ பார்த்தீங்கன்னா index.tsல என்ன கோடு இருக்குது அப்படின்னா console.log மட்டும்தான் இருக்குது. அந்த console.log வந்து இங்கே ரன் ஆயிடுச்சு. நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம டிஎஸ் ஃபைலில் ரன் பண்ணோம்னா நோட் கொடுத்து ரன் பண்ணுவோம். ஆக்சுவலாக டிஎஸ் ஃபைலை ஸ்ட்ரைட்டாக நோட்டில் வந்து ரன் பண்ண முடியாது. அது டிஎஸ்சி கம்பைலர் வச்சு நம்ம கம்பைல் பண்ணி தான் ரன் பண்ணுவோம். ஆனால் பன்லை பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே டைப்ஸ்கிரிப்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கும். அதுவும் ஸ்பீடும் பெட்டராகவே இருக்குது. ஓகே,
இப்ப நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலா எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்லயும் வர்ற மாரி tsconfig வந்திருக்கு. ரீட்மி ஃபைல் வந்திருக்கு. எப்படி ரன் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. package.json வந்திருக்கு. இதுல என்னென்ன பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கிரிப்ட் கொஞ்சம் எழுதிக்கலாம். அடுத்து index.ts இதான் நம்மளோட ப்ராஜெக்ட்டோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். தென் நம்ம நார்மலா npm ப்ராஜெக்ட்ல, எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் மைனஸ் lock.json அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இங்க இருக்கிறது தான் bun.log. இது வந்து எல்லா பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்கோம். தென் git ignore வந்திருக்கு. தென் node modules எப்பயும் போல வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து ஹோனோ வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஹோனோல தான் நம்ம பேக்எண்ட் எழுத போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறோம்னா bun add hono அப்படின்னு டைப் பண்றேன். ஸோ என்டர் கொடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட ஆனிச்சுன்னா எனக்கு தெரியல. எவ்வளோ நேரத்தில் இன்ஸ்டால் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 696 மில்லி செகண்ட்ஸில் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக்கேஜ்.jsonல போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோனோ வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி ரன் பண்ணணும் அவங்க சொல்லிட்டாங்க, பன் ரன் அப்படின்ட்டு தான். நம்ம வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலா எந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட், நோட் ப்ராஜெக்ட் இப்போ ரியாக்ட் எடுத்துக்கிட்டாலும், அதில வந்து ஸ்கிரிப்ட்ஸ்க்குள்ள டெவ், ஸ்டார்ட் அந்த மாரி இருக்கும். அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாரி என்ன பண்றோம் அப்படின்னா, இங்கேயும் வந்து நம்ம என்ன ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். நான் என்ன குடுக்க போறேன் அப்படின்னா, டெவ் ஸ்கிரிப்ட் வந்து குடுக்க போறேன். குடுத்துட்டு என்ன குடுக்க போறேன்னா, பன் வந்து index.ts அப்படின்னு குடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கமாண்ட எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பன் டெவ் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிருச்சு. சரி. இப்போ நம்ம ஹோனோ ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்கிரிப்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, API எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். index.ts ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு, இத க்ளோஸ் பண்ணிட்டு, என்ன பண்ண போறேன் அப்படின்னா, const app new hono அப்படின்னு வரும். இந்த இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணும்போது கரெக்ட்டா இம்போர்ட் பண்ணணும். இது வந்து ஹோனோல இருந்து வரணும். ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஹோனோ அப்படிங்கிறது வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஆப் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு API ஸ்டார்ட்டிங் ரவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆப் டாட் ரவுட் ஃபர்ஸ்ட் என்ன /route தான். அதனால இங்க கமா போட்டு async ஃபங்க்ஷன் நார்மலா நம்ம எக்ஸ்பிரஸ்ல எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான். இங்க வந்து அதாவது எக்ஸ்பிரஸ்ல எப்படி எழுதுவோம்னா ரெக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வாங்குவோம். இங்க வந்து சிங்கிறது என்னன்னா கான்டெக்ஸ்ட். நீங்க வந்து அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் அப்படின்ட்டு அதோட டைப்பை கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். கான்டெக்ஸ்ட் இது வந்து எங்க இருந்து வரும்னா இதுவும் ஹோனோல இருந்து தான் வரும். அது ஹோனோ JSX ஒரு ஆப்ஷன் கேட்டா அது கிடையாது. ஹோனோ. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நார்மலா கொடுத்துட்டு நம்ம ரிட்டர்ன் கொடுத்துட்டோம்னா இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விடலையா ஓகே ஓகே நான் ஆப் டாட் ரவுட்னு கொடுத்துருக்கேன். அதான் தப்பு. ஆப் டாட் கெட் இப்போ என்ன பண்ண போறோம்னா ரிட்டர்ன் c.json அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஜேசானை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மெசேஜ் கோலன் ஹலோ ஹோனோ அப்படின்னு கொடுக்குறேன். இங்க வந்து நம்ம ஸ்டேட்டஸ் கூட மென்ஷன் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் முடியுது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு 200 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இங்க வந்து நான் ஸ்டேட்டஸ் கோடையும் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் API கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்பதான் இது வந்து நமக்கு API கரெக்ட்டா ஒர்க் ஆகும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப் அப்படின்னு கொடுத்துடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம நார்மலா நம்ம ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ அதனால பண்டு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் டெவலப்மெண்ட் சர்வர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அந்த லோக்கல் ஹோஸ்ட் ஓப்பன் பண்ணோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகுது. நமக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்துருச்சு. சரியா? இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லா API கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு கெட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெறுமனே ஸ்லாஷ் போட்டு API அப்படின்னு போட்டேன்னா 404 நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. இத கூட நம்மளால API வழியாவே ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் டாட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது உள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சேம் async ஃபங்க்ஷன் தான். async இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டஸ் கோட் 404 பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஆனா என்னன்னா ரீஃப்ரெஷ் ஆகல.
இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேவ் பண்ண ரீஸ்டார்ட் ஆகணும், ரிஃப்ரெஷ் ஆகணும் அப்டின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நோட்மான் அப்டின்னு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். ஆனா, பன்ல அதெல்லாம் தேவையே இல்ல. நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்ப ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு பேக்கேஜ்.json ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டெவ் ஸ்கிரிப்ட் குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு நடுவுல மைனஸ் மைனஸ் ஹார்ட் அப்டின்னு குடுத்துட்டோம்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டி சேவ் பண்ணும்போதும் ஹார்ட் ரீலோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நான் இத அப்டியே கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு பண்டவ் அப்படின்னு குடுத்துறேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஏபிஐ ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஏபிஐ போடும். ஏபிஐ வந்து ஒர்க் ஆகுது பெர்ஃபெக்ட்டா. இப்போ வந்து ஸ்லாஷ் ஏபிஐ அப்படின்னு போட்டீங்கன்னா, என்ன வருதுன்னா 404 நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது தான் வருது மறுபடியும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க. அந்த நாட் ஃபவுண்டுக்கு நம்ம எழுதின ஸ்பெஷல் ரெஸ்பான்ஸ் வச்சு நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்ப ரிஃப்ரெஷ் ஆயிருச்சு. இப்ப நான் இங்க ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கெட் ரவுட்ட ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நம்மட்ட இல்லாத ரவுட் வந்துச்சுன்னா, அத வந்து 404 வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நான் பாருங்க ஒரு கெட் ரிக்வெஸ்ட் அடிச்சிருக்கேன். ஒரு நாட் ஃபவுண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கேன். ஆனா என் டெர்மினல்ல பாருங்க எந்த ரியாக்ஷனுமே இல்ல. நமக்கு வந்து எல்லாமே கரெக்ட்டா லாக் ஆனுச்சுன்னா நல்லாருக்கும் அப்படின்னு தோணுது பார்த்தீங்களா? அதுக்காக நம்மட்ட ஹோனோல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகர் அப்படின்னு ஒரு மிடில்வேர் இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணியாச்சுன்னா, ஒரு ரெக்வெஸ்ட்டுமே நம்ம டெர்மினல்ல லாக் ஆயிரும். ஓகேவா? அத எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, app.useல யூஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார். அதாவது எல்லா ரெக்வெஸ்ட்டுக்குமே. கம்மா போட்டு லாகர் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஹோனோ/லாகர்ன்னு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சேவ் பண்ணியாச்சு அப்படின்னு பாருங்க. இப்ப நான் நாட் ஃபவுண்டுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அடிச்சுட்டு இங்க வந்து பார்த்தேன்னா, கெட் ஏபிஐ போயிருக்கு /API ஆனா 404 அப்படின்னு வந்துருச்சு. சரியா? இப்ப பாருங்க, நான் வெறுமனே நார்மலா நம்ம ஆக்சுவலா இருக்கிற கெட் ரெக்வெஸ்ட்க்கு அடிக்கிறேன். இப்ப பாருங்க, கெட் ஏபிஐ போயிருக்கு. 200 சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாமே நம்மட்ட என்னென்ன ரெக்வெஸ்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே பக்காவா லாக் ஆகிக்கிட்டே வந்துரும். சரியா? இப்ப நம்ம கெட் ரெக்வெஸ்ட் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ரெக்வெஸ்ட்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ரெக்வெஸ்ட் பார்க்க போறோம். ஒரு புட் ஆர் பேட்ச் ரெக்வெஸ்ட், அடுத்து டெலீட் ரெக்வெஸ்ட். எல்லாமே சேமா தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க எக்ஸ்பிரஸ்ல என்ன எழுதுறீங்களோ அதே மாரி தான். ஆனா இங்க வந்து அடிஷனலா நெறைய சப்போர்ட் இருக்கு உங்கட்ட. அவ்வளோதான். அதே மாரி ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, போஸ்ட்டு, பேட்ச்சு, டெலீட் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம கெட் ஏபிஐலயே இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாத் பேரம் எப்படி கேட்ச் பண்றது? கொரி பேரம் எப்படி கேட்ச் பண்றது? அப்படிங்கிறத பார்த்துரலாம். சரியா? இப்ப நானு இந்த ஏபிஐ ஒரு காப்பி எடுத்துட்டு இங்க போடுறேன். இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, பாத் பேரம்ல ஐடி அப்படிங்கிற பாத் பேராமீட்டர வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிட்டு, நான் இங்க வந்து ஐடிய வந்து இது வழியா பாஸ் பண்ண ட்ரை பண்ண போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸி தான். ஒண்ணுமே இல்ல. இப்போ கான்ஸ்ட் ஐடி ஈக்குவல் டூன்னு போட்டீங்கன்னா, நமக்கு இந்த கான்டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். நீங்க சி டாட் அப்படின்னு போட்டீங்கன்னா, இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன் இருக்கும். இதுல நம்ம தேவையான ஆப்ஷன்ஸ், ரெக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பாத் பேரம் எங்கருந்து வரும்? ரெக்வெஸ்ட்ல இருந்து தான் வரும். அதனால நான் என்ன பண்றேன், ரெக்வெஸ்ட்ட சூஸ் பண்ணிட்டு, ரெக்வெஸ்ட்க்கு அப்புறம் டாட் வச்சோம்னா, அதுலயும் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹெடரு, ஜேசன், ஃபார்ம் டேட்டா இந்த மாரி நெறைய இருக்கும். இதுக்கு நமக்கு என்னன்னா, பேரம்ல இருந்தா நமக்கு வந்து இப்ப அந்த ஐடி வரப்போகுது. அதனால பேரம் போட்டு, பேரம்க்குள்ள ஐடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்ப நமக்கு வந்து ஐடிய வந்து கேட்ச் பண்ணியாச்சு. ஹெல்லோ ஹோனோ ஃப்ரம் இங்க வந்து நான் ஐடிய வந்து எம்பெட் பண்ண போறேன். அதனால என்ன பண்ணுவேன்னா, டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். அத நான் பேஸ்ட் பண்ணிட்டு, ஐடி அப்படிங்கிறத இங்க வச்சுட்டோம்னா, இந்த ஐடி வந்து இது வழியா நமக்கு வந்துரும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐடி வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத கன்சோல்லயும் ஒருக்கா லாக் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சோல் டாட் லாக்ல பாத் பேரம் ஐடி ஓகே. சேவ் பண்ணியாச்சு. ரீலோட் ஆயிருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து இப்போ ஸ்லாஷ் போட்டு 1 அப்படின்னு சென்ட் பண்றேன். ஹெல்லோ ஓனோ ஃப்ரம் 1 அப்படின்னு வந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, பாத் பேரம் ஐடி 1ம் கன்சோல்ல பிரிண்ட் ஆயிருச்சு. இப்ப நமக்கு எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. சரியா? சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொரி பாராமீட்டரும் இதே எண்ட் பாயிண்ட்லயே வாங்கலாம். கொரி பாராமீட்டருக்கு வாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் நேம்னு ஒரு கொரி இங்க சென்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நேம் ஈக்குவல் டூ VK64
நான் சென்ட் பண்ணிட்டேன். ஆனா, எனக்கு கன்சோல்ல ஏன்னா நம்ம எங்கேயுமே ஹேண்டில் பண்ணல. அதனால எங்கேயும் வராது. அதனால பிரச்சனை இல்ல. என்ன பண்ணேன்னா, நேம்ன்னு தான் அனுப்பியிருக்கேன். ஸோ கான்ஸ்ட் நேம் ஈக்குவல் டூ சேம் பேரம் எப்படி வாங்கணுமோ, அதே மாரி தான் கொரியும் எடுக்க போறோம். அதுக்கான பேரமுக்கு பதிலா கொரி அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். ஒரு ஆண்ட் போட்டு நேமையும் உள்ள தள்ளி விட்டுறலாம். இப்ப போயிட்டு நான் ஒரு ரிஃப்ரெஷ் அடிக்கேன். இங்க பாருங்க VK64ன்னு நேமும் வந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கெட் API அற்புதமா செட் பண்ணி பார்த்தாச்சு. சரியா? அடுத்ததா என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் API, பேட்ச் API, டெலீட் API. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா ப்ரௌசர்ல செக் பண்ண முடியாது. அதுக்காக நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளையண்ட் தேவைப்படும். அதாவது நார்மலா என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லனா போஸ்ட்மேன் அப்படிங்கிறது என்ன ஒரு API கிளையண்ட். அந்த மாரி போஸ்ட்மேன் மாரி நமக்கு ஒரு கிளையண்ட் வேணும். நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இங்க யூஸ் பண்றதுனால தண்டர் கிளையண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இங்க ஒரு எக்ஸ்டென்ஷனா போட்டு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரூனோ அப்படின்ட்டு ஒண்ணு யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஆக்சுவலா நம்ம இது இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க யூஸ் பண்ணணும்னா, இந்த ரெப்போ வந்து கிட்ல இருக்கணும். சரியா? இப்ப நான் வந்து கிட்ல புஷ் பண்ணல. அதனால என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரூனோ அப்படின்ட்டு. ஸோ, அத நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரூனோல வந்து ஏபிஐ டெஸ்ட் பண்ணிக்கலாம். இத வந்து இதுல இதுக்கும் போஸ்ட்மேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைன் இன், சைன் அப் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாவே ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் வந்து ப்ரூனோ. சரியா? இதுல வந்து நீங்க சேவ் பண்ற எல்லா ரெக்வெஸ்ட்டுமே உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க GitHubக்கு புஷ் பண்ணி, அத எப்பனாலும் நம்ம வந்து இதுல ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரி. நான் இங்க வந்து சாம்பிள் ஏபிஐ கலெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு ஏபிஐ இருக்கு. ஸோ, நம்ம இந்த ஏபிஐ வந்து நம்ம ரீகிரியேட் பண்ணலாம். ஸோ, நான் இங்க வந்து யூசர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. யூசர்ஸ் வந்து போஸ்ட் ஏபி வச்சுக்கலாமா? இது வந்து இப்போதைக்கு நம்ம இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணிட்டு வரலாம். என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம வந்து எக்ஸ்பிரஸ்.jsல எப்படி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்ஸ், கண்ட்ரோலர், சர்வீஸ், யூட்டில்ஸ் அந்த மாரி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். ஸோ அதே மாரியே நம்ம இந்த பன் ஹோனோ ப்ராஜெக்ட்லயுமே நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டா ஒரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோலர்ஸ், தென் சர்வீசஸ், தென் யூட்டில்ஸ். ஸோ இனிமே நம்ம வந்து டிபிக்குன்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். டிபி அப்படின்ட்டு டேட்டாபேஸ். நம்ம டேட்டாபேஸ் வந்து நெக்ஸ்ட் இந்த ரெக்வெஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கவர் பண்ணுவோம். சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் இருக்கு பார்த்தீங்களா? கண்ட்ரோலர்ல வந்து ஒரு யூசர் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. யூசர் டாட் கண்ட்ரோலர் டாட் டிஎஸ். இந்த யூசர் கண்ட்ரோலர கிரியேட் பண்ணியாச்சு. இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆ ஒரு ஃபங்ஷனாலிட்டி அத ரவுட்ல கால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரவுட் கிரியேட் பண்ணிட்டு வந்து ரவுட்ட வந்து எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ரவுட் வந்து எப்படி கிரியேட் பண்ணி, அத எப்படி நம்ம index.tsல கான்ஃபிகர் பண்றது, அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்றதுன்னு பார்த்துட்டு நம்ம கண்ட்ரோலருக்கு வருவோம். ஃபைல் மட்டும் இருக்கட்டும். இப்ப ரவுட்ஸ் ஃபோல்டர்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, யூசர்ஸ் யூசர் டாட் ரவுட் டாட் டிஎஸ். ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு யூசர் ரவுட்டர் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஒண்ணுமே இல்ல. சிம்பிள் தான். ஆல்ரெடி ஆப்ல எப்படி பண்ணுமோ அதே மாரி தான் பண்ண போறோம். ஸோ கான்ஸ்ட் யூசர் ரவுட்டர் ஈக்குவல் டு என்ன பண்ண போறோம்னா, நியூ ஹோனோ. ஹோனோ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, சேம் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர் ரவுட்டர். இப்ப நம்ம இங்க சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, index.ts ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஆப் டாட் ரவுட்ல எப்ப வந்துச்சுன்னா அப்படின்னா, ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, எனக்கு எங்க போய் கால் பண்ணிருந்தா, யூசர் ரவுட்டர கால் பண்ணிரு அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன்னா, கான்ஃபிகர் பண்ணிடுறேன். யூசர் ரவுட்டர். இப்ப நம்ம சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து டிஃபால்ட்டா ஒரு ரவுட்டர் கெட் ஏபிஐ கால் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். யூசர் ரவுட்டர்ல கெட் எழுதியிருக்கோம். ஸோ கெட் ஆல் யூசர்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஐடி இருக்கிற ஏபிஐ வந்து எடுத்துடலாம். ஏன்னா அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். அது ஃபர்ஸ்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ யூசர்ஸ் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது வருது. யூஎஸ்இஆர்எஸ் யூஎஸ்இஆர்எஸ்
எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஒரு முறை கூட நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியுமே நமக்கு என்னதான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் வந்திருக்குது. ஓ சாரி. இங்கே வந்து நம்ம ஸ்லாஷ் போடாமல் இங்கேயும் ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே வெறுமனே ஸ்லாஷ் போடணும். இப்போ போட்டோம்னா கெட் ஆல் யூசர்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கெட் ஏபி ஒர்க் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கண்ட்ரோலரில் கான்ஃபிகர் பண்ணி கண்ட்ரோலரில் எழுத ஆரம்பிச்சிடலாம். கண்ட்ரோலர் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கான்ஸ்ட்னு நான் வந்து ஒரு டம்மியாக ஒரு யூசர்ஸ் டேட்டா வந்து வச்சுக்கிற போகிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால id:1 name: காலிஸ் அப்படின்னு ஒரே ஒரு யூசர் டேட்டா மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் கண்ட்ரோலர் எழுத போகிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர் கண்ட்ரோலர் ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட். ஏன் நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் போட்டிருக்கோம், கான்ஸ்ட் போடலாம், டிஃபால்ட் எடுத்துடலாம், இல்லைனா இதை கூட எடுத்துருங்க. கான்ஸ்ட் யூசர் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, நம்ம கடைசியாக வந்து கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுறோம். எக்ஸ்போர்ட்டு டிஃபால்ட்டு யூசர் கண்ட்ரோல். இப்போ ஏன் இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இப்படி கிரியேட் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணி கடைசி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி விடுவோம். அது நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில நேரத்தில் ஒரே நேமில் 2 3 ஃபங்க்ஷன் 2 3 கண்ட்ரோலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் நடக்காது. இப்போ நான் இந்த கெட் ஆல் யூசர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ஒரு கட் எடுத்துக்கிறேன். கட் எடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூசர் கண்ட்ரோலரில் கெட் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஏ கேப்ஸில் போட்டுக்கலாம். கெட் ஆல் யூசர்ஸ் இப்போ ஒரு கோலன் வச்சுட்டு ஏசி சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெசேஜில் get all users fetched successfully, get all users fetched successfully அப்படின்னு டைப் பண்ணிட்டு டேட்டா கோலன் யூசர்ஸ் மொத்த யூசர்ஸையும் சென்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் கோடுக்கு வந்து 200 அப்படின்னு போட்டலாம். சரியா? இப்போ இங்கே நம்ம சேவ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடணும். ஸோ யூசர் கண்ட்ரோலர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண செம ஈஸியாக இருக்கும். கெட் ஆல் யூசர்ஸ் போட்டால் போதும். இப்போ நம்ம ஏபிஐ ரெடி. இப்போ கெட் ஏபிஐ செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஏபிஐ நம்ம ப்ரூனோவில் செக் பண்ண போகிறோம். நான் இந்த எண்ட் பாயிண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இது கெட் ஆல் யூசர்ஸ் தானே, இது அதே மெத்தட் இருக்குது. நான் மெத்தட் மட்டும் மாற்றிக்கிறேன். கெட் மெத்தடில் போட்டு சேவ் பண்ணிட்டு பாடி வந்து நன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு சென்ட் கொடுக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் கெட் ஆல் யூசர்ஸ் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லி எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பக்காவாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சிங்கிள் யூசரை மட்டும் ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். அது ஒரு ஏபிஐ எழுதும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அதனால் கண்ட்ரோலரில் போய் நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரவுட் எழுதிக்கிட்டு போகிறேன். ஸோ இதை ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் கமெண்ட் போட்டுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ கெட் ஆல் யூசர்ஸ் கெட் ஸ்லாஷ் கெட் ஒன் யூசர் பை யூசர் ஐடி. இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா கெட் யூசர் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு யூசர் ஐடி வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா பேரம்ல வந்து வாங்கிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா index.tsல டாட் பேரம்குள்ள ஐடி அனுப்பணும். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சரிங்கும் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசர்ஸ் டாட் ஃபைண்டில் இங்கே வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். யூசர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர்ஸ்லேருந்து ஒரே ஒரு டேட்டா மட்டும் ஃபைண்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ யூசர் டாட் ஐடி வந்து நம்பர் ஆஃப் நம்மளோட ஐடிக்கு சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு டேட்டா மட்டும் கொடு அப்படின்ட்டு. இப்போது நம்ம வந்து இதை ஒரு காப்பி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு கோலன் ஐடி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐடியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கெட் யூசர் ஃபங்க்ஷன் கெட் யூசரில் கேட்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஐடியை கேட்ச் பண்ணி அந்த ஐடிக்கான டேட்டாவை மேப் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி ப்ரூனோக்கு போயிட்டு யூசர்ஸ் /1 அப்படின்னு போடுறேன்.
என்ன ஆகுது அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ வந்து 1 அப்படின்னா ஐடி 1 காலிஸ் 1 அப்படின்னு வந்துருச்சு. 2 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டு சென்ட் பண்றேன். சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. ஆனா டேட்டா இல்ல. ஸோ இத வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோலர் போயிட்டு இத ஹேண்டில் பண்ணலாம். நான் இங்க வந்து டேட்டா கால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கு பதிலா இந்த இத நான் எங்க பண்றேன் அப்படின்னா, இத அப்படியே கட் பண்ணி கான்ஸ்ட் யூசர் ஈக்குவல் டூ போட்டுக்கிறேன். இங்க வந்து இந்த இத கால் பண்ணிட்டு, இங்க வந்து யூசர் வச்சுக்கிறேன். சரியா? இப்போ நமக்கு யூசர் இங்க ஃபேட்ச் ஆயிரும். ஆனா இப்ப யூசர் இல்லன்னா நான் என்ன எப்படி செக் பண்றது அப்படின்னா, நான் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். இஃப் யூசர் டாட் ஐடி இருக்கான்னு செக் பண்றேன். ஐடி இருக்கான்னா, இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். யூசர் டாட் ஐடி யூசரே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிரு அப்படின்னா, ரிட்டர்ன் சி டாட் ஜேசன் யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு அனுப்பிடு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம ட்ரூ செக் பண்ணலாம். பாருங்க யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து நம்ம டேட்டா அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நான் ஒரே மாதிரி ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்றது பெஸ்ட். என்ன டேட்டா யூசர் இல்ல, அதனால ஓகே இது 200 ஓகே வந்துருச்சு. சூப்பர். இப்போ நம்ம வந்து கெட் ஏபி வந்து பக்காவா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, போஸ்ட் ஏபி அதாவது ஒரு யூசர் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, நேம் மட்டும் பேரோட்ல வாங்கி நம்ம வந்து ஒரு யூசரை கிரியேட் பண்ண போறோம். ஓகே நம்ம லோக்கல்லையே அந்த அரேலையே சரியா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். கிரியேட் யூசர் அப்படின்னுட்டு ஏசிங்க் தான். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாடி வந்து அதாவது நம்ம பேலோட் வந்து அனுப்புவோம். ஒரு போஸ்ட் ஏபி அப்படின்னா நம்ம வந்து பேலோட் அனுப்புவோம். அந்த பேலோட எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ஸ்ட் பேலோட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ சி டாட் ரெக்வஸ்ட் டாட் ஜேசான் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு பேலோட் கிடைச்சிரும். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேலோட மட்டும் ரிட்டர்ன் பண்ணி பார்க்கலாம். சரியா? கரெக்டா வருதா அப்படிங்கிறத என்ன பண்றேன் அப்படின்னா, ரிட்டர்ன் சி டாட் ஜேசான் 201 சரியா? மெசேஜ்ல யூசர் கிரியேட் சக்சஸ்ஃபுல்லி பேலோட் பண்ணாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது அப்படியே ஒரு காப்பி எடுத்துட்டு இது ஸ்லாஷ் தான் மெத்தட் வந்து போஸ்ட் கெட் யூசர் பதிலாக கிரியேட் யூசர் பக்கா சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒன்றை எடுத்துடலாம். போஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாடியில் வந்து நான் எதுவுமே இல்லாமல் அனுப்பி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. எதுவுமே இல்லாமல் அனுப்புனா எதுவுமே இல்லாமல் டேட்டா வருது. இப்போ நம்ம பாடி வந்து ஒரு ஜேசான் அனுப்பலாம். ஸோ நேம் அப்படிங்கிறத நான் அனுப்புகிறேன். வெயிட் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அது எம்டியாக தான் வருது. சரி நமக்கு வந்து டேட்டா ஃபஸ்ட்டு கரெக்டாக வருது அப்படின்ட்டு கன்சோல் பண்ணி பார்த்துக்கலாம். சரி இப்போ நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் எரர் வந்திருக்கு. கனெக்ஷன் வாஸ் க்ளோஸ்டு, ப்ராமிஸ் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. சரி இங்கே ஏதோ ஒரு தவறு இருக்கு, நம்ம வந்து செக் பண்ணலாம். சரி இப்போ நம்ம வந்து கோளாறு சரி பண்ணியாச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த அவைட் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அவைட் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பக்கா ஒர்க் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நம்ம கன்சோல்லையும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த கன்சோல் லாக் இப்போ தூக்கிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ண போறோம். அதனால ஒண்ணுமே இல்ல. நம்ம யூசர் வந்து ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அதாவது ஐடி ஜெனரேட் பண்ணணும். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கான்ஸ்ட் நியூ யூசர் ஈக்குவல்ஸ் டு ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூசர்ஸோட அரே வச்சிருக்கோம். அதோட லென்த் +1 அதான் நம்மளோட ஐடி. தென் பேலோட் டாட் நேம் தான் யூசர் நேம். ஸோ இந்த நியூ யூசரை நம்ம வந்து பேலோட் அனுப்பிடலாம். சரியா? இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம்.
கிரியேட் பண்ணோம்னா ஐடி வந்துருச்சு. இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், இது கெட் யூசர்ஸ் தானே, அதனால இத கெட்லயே போட்டு இந்த பேலோட இது ஒரு க்ளோன் எடுத்துடுறேன். கிரியேட் யூசர். சரியா? இத வந்து அப்படியே போஸ்ட்டுக்கு மாத்திடலாம். இது வந்து நோ பாடி. இப்போ கெட் யூசர்ஸ் கால் பண்றேன். 1 தான் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூசர்ஸ்க்கு ஒரு கிரியேட் பண்றேன். இப்போ யூசர் 2 அப்படின்னு வந்துருச்சு. மறுக்கா சேம் டைம் கால் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து லோக்கல்ல வச்சிருக்கோம். ஸோ அதனால அது வந்து டேட்டா வந்து இங்க விழல. இதுவே நம்ம வந்து டேட்டாபேஸ் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா செக் பண்ணிடலாம். கரெக்ட்டா டேட்டா வந்து விழுந்துரும். ஓ! சாரி. நான் வந்து இன்னும் புஷ் பண்ணல. அதனால தான். வந்து யூசர்ஸ் டாட் புஷ். இப்போ புஷ் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் ஆயிருச்சு. செக் பண்ணிடலாம். ஓகே, டேட்டா வந்துருச்சு. பக்கா நம்ம புஷ் பண்ணாதது தான் தப்பு. ஸோ அதனால இப்போ டேட்டா வந்து பக்காவா வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நேம நான் அப்டேட் பண்ண போறேன். ஒரு பர்ட்டிகுலர் ஐடிக்கு தான் வந்து நேம அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுட் எழுதிட்டு அதுக்கப்புறம்லாம் அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரவுட்ட காப்பி எடுத்துட்டு போஸ்ட் கிடையாது. இத என்ன பண்ண போறோம்னா, பேட்ச் பண்ண போறோம். பேட்ச் ஆர் புட். அதாவது புட்டும் பேட்ச் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேட்ச் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்ப நேம மட்டும் நான் அப்டேட் பண்ண போறேன். அதாவது ஒரு யூசர் டேட்டா இருக்கு. அதுல வந்து பர்ட்டிகுலர் ஃபீல்ட் மட்டும் தான் ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஃபீல்டோ இல்ல 2, 3 ஃபீல்டோ தான் அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க பேட்ச் யூஸ் பண்ணலாம். இல்ல நான் அந்த மொத்த ஆப்ஜெக்ட்டயே ரீப்ளேஸ் பண்ண போறேன். அதாவது ஐடி வந்து அந்த ஐடி தான் இருக்கும். ஆனா மொத்த ஆப்ஜெக்ட்டும் ரீப்ளேஸ் ஆகும். அந்த மாரி சினாரியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புட் யூஸ் பண்ணணும். நம்ம இங்க வந்து பேட்ச் தான் யூஸ் பண்றோம். இங்க வந்து கோலன் ஐடி வச்சுக்கிறேன். ஸோ இந்த அதாவது இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்றேன் பாருங்க. கெட்ல வந்தீங்கன்னா, நம்ம பேலோட் வாங்க மாட்டோம். ஆனா பாத் பாராமீட்டர் வாங்குவோம், கொரி பாராமீட்டர் வாங்குவோம். அதுவே போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேலோட் வந்து வாங்குவோம். அதுவே பேட்ச்ல பார்த்தீங்கன்னா, பாத் பாராமீட்டர் வாங்குவோம், பேலோட் வாங்குவோம். ஓகேவா? இது வந்து இப்ப அப்டேட் யூசர் அப்படின்னு வச்சுக்குவோம். சரியா? இப்ப நம்ம அப்டேட் யூசர் இங்க போய் கிரியேட் பண்ணுவோம். அப்டேட் யூசர். சரி. அப்டேட் யூசர் கோலன் ஏசி சி கோலன் கான்டெக்ஸ்ட் ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஐடியை வந்து வாங்கிக்கிட்டோம். ஐடியையும் பேலோடையும் வாங்கியாச்சு. சரியா? இப்போ நம்ம வந்து ஐடியையும் பேலோடையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்டேட் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் ஈச் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ யூசர்ஸ் டாட் ஃபார் ஈச். ஃபார் ஈச்ல இந்த யூசரோட ஐடி இந்த ஐடியா இருந்துச்சுன்னா பேலோட நேமையும் மாத்திரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா இது கரெக்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் ஆகுதா? இல்லையா? அப்படின்ட்டு. ஸோ ரிட்டர்ன்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, c.json ரிட்டர்ன் பண்ணலாம். c.json அப்படின்னு போட்டு இங்க வந்து டேட்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூசர் டேட்டா மட்டும் தான் போடணும். சரி, இப்போ நம்ம பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ காலிஸ்ன்னு 2வதுலயும் இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து நான் இத வந்து ஒரு க்ளோன் எடுத்துக்கிறேன். அப்டேட் யூசர். இது என்ன மெத்தட்னா, பேட்ச் மெத்தடு. /2 போட்டுக்கிறேன். இப்போ காலிஸ்ன்னு இருக்கிறத என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ராம் அப்படின்னு மாத்த போறேன். சரியா? இப்போ நம்ம சென்ட் பண்ணலாம். இங்க ராமன் மாற்று அப்படின்ட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நம்ம கெட் ஆல் யூசர்ஸ்ல போயிட்டு மாறிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா, டேட்டாவே காணோம். சரியா? ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்துச்சு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆயிடுச்சு. இங்க டேட்டா இருக்குது. இப்போ அப்டேட் பண்றேன். கெட். ஓ எஸ், ராமன் மாறிடுச்சு. ஸோ அப்டேட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பக்காவா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டெலீட் இப்படியே இருக்குது. இப்போ டெலீட் பண்ணலாம். ஸோ டெலீட்டுக்கு இது அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். டெலீட் தான். இருக்கவே ரொம்ப ஈஸியான டெலீட் தாங்க. ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணா மட்டும் போதும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி வாங்கிக்கலாம். ஸோ கான்ஸ்ட்
இங்க வந்து இவங்க தவறான யூஸ் பண்ணிருக்காங்க. சரி. இதுல வந்து நம்ம ஐடி வந்து சென்ட் பண்ணிடலாம். ஐடி வந்து ஐடி தான். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, யூசர்ஸ் டாட் ஃபில்டர், அதாவது யூஸ் சரி, இங்க நம்ம யூசர்ஸ் வந்து கான்ஸ்டா தான் வச்சிருக்கோம். கரெக்ட் தான், ஒரு பிரச்சனை இல்லை. யூசர்ஸ் ஈக்குவல்ஸ் டு, அதாவது யூசர்ஸ் வந்து ரீடிக்ளேர் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூசர் வந்து லெட்னு வச்சுக்கலாம். என்ன பண்றேன் அப்படின்னா, யூசர் ஃபில்டர், யூசர்ல வந்து யூசர் ஐடி வந்து இந்த ஐடி இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஐடி இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணிடணும். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த ஐடி இல்லாததை மட்டும் ரீடைன் பண்ற மாதிரி எழுதியிருக்கோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெலிட் டைப் எழுதியாச்சு. போய்க்கலாம். இதை நான் ஒரு க்ளோன் எடுத்து டெலிட் யூசர்னு வச்சுக்கிறேன். க்ளோன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பாடிலாம் வராது. நோ பாடி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு யூசர் தான் இருக்காரு. அதனால ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சாரி, இங்கே ராம் அப்படின்னு மட்டும் சேவ் பண்ணிக்கிறேன். சென்ட் பண்ணியாச்சுன்னா இப்போ சேவ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே சென்ட் பண்ணி பார்க்கலாம். அங்கே 2 வந்துருச்சு. இப்போ இது வந்து டெலிட் ரிக்வெஸ்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ பார்த்து பாருங்க, 2 அனுப்பியிருக்கேன். இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். இன்டர்னல் சர்வர் எரர் வந்திருக்குது. JSON parse error, unexpected UIF அப்படின்னு ஒரு எரர் வந்திருக்குது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல தவறு விட்டுருக்கோம். வெயிட். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, யூசர்ஸ் ஃபில்டர் மட்டும் போட்டு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே பக்காவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ இங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் யூசர் போய் கால் பண்ணி விட்டுருக்கோம். சாரி, ஸோ நம்ம டெலிட் யூசர் கால் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. கெட் யூசர்ஸில் ஒரு யூசர் தான் இருக்காரு. ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். 2 யூசர் வந்துச்சு. 2வது யூசர் டெலிட் பண்ண போகிறோம். யூசர் டெலிட் அப்படி வந்துருச்சு. இப்போ போய் இங்கே செக் பண்ணோம்னா யூசர் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவா ஒரு கெட் ஏபி எழுதிட்டோம், ஒரு போஸ்ட் ஏபி எழுதிட்டோம், ஒரு பேட்ச் ஏபி எழுதிட்டோம், ஒரு டெல்ட் ஏபி எழுதிட்டோம். ஒரு பக்காவான ஒரு கரெக்ட் ஆபரேஷன்ஸ் யூசர் டேபிளுக்கு வந்து எழுதுற மாதிரி எழுதியிருக்கோம். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேட்டா பேஸோ எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ இதை வந்து பக்காவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி எப்படி இந்த கரெக்ட் ஆப்ரேஷனை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய 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 டாபிக்ஸ்லாம் இருக்குது. அதையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து அடிஷ்னலாக இன்னொன்று மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எந்த பேக்எண்ட் ரன் பண்ணாலுமே அதுக்கு வந்து போர்ட், அதாவது எந்த போர்ட்டில் நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஆனால் இங்கே நம்ம எந்த இடத்துலையுமே பண்ணலை. அது டிஃபால்ட்டாகவே 3000 அப்படின்னு எடுத்துக்கிட்டு. பட் அதெல்லாம் தப்பு தானே. நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்கணும் எல்லாமே. அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆப்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அவனை அப்படியே ஒரு தூக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, போர்ட் வந்து எனக்கு வந்து 3000 வேணாம், 3001 30,001 போட்டேன். ஃபஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 3001 போட்டு இங்கே வந்து ஃபெச் அப்படின்னு போட்டு app.fetch. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போர்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பண்டோ அப்படி கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, 3001 வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். சரியா? பக்கம் வந்து பார்த்தீங்களா கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எண்ட் வந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய புது டாபிக்ஸ்லாம் இருக்குது ஒன் பை ஒன்னாக. ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.